புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை கணேசர் 1ஆம் வீதியைச் சேர்ந்தவர் ஜான் தேவசகாயம். இவர் புதுக்கோட்டை மாலையீடு பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பாதிரியாக இருந்து வருகிறார். இவருடைய மனைவி புதுக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவருடைய ஜான் தேவசகாயத்திற்கு மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த 22ஆம் தேதி குடும்பத்தினருடன் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றுவிட்டு இன்று காலை தான் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தான் அவர் வீட்டில் இறங்கியதுமே வீட்டின் பூட்டு உடைத்திருப்பது கண்டு அதிர்ச்சியுற்ற இருவரும் உடனடியாக புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். கணேஷ் நகர் காவல் நிலையம் போலீசார் விரைந்து சோதனை செய்த போது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த 80 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இன்னும் தற்போது கைரேகை நிபுணர்கள் கைரேகை பதிவு செய்து வருகின்றனர். மோப்பநாயம் வரவழைக்கப்பட்டு மோப்பநாயம் சிறிது தூரம் சென்று நின்று விட்டது. இந்த தொடர்பாக கணேஷ் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பாதிரியார் வீட்டில் 80 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.